அன்பார்ந்தவர்களே, காப்பீடு திட்டத்தில் சேர நீங்க ரெடியா? காப்பீடு திட்டமா? ஆமாங்க, இது ஒரு விண்ணரசு காப்பீடு திட்டம். இந்த திட்டம் நமக்கு வாழ்வை தருகிறது. எதை மையமாக வைத்து இந்த காப்பீடு திட்டத்திலே நாம் சேர வேண்டும் என்ற உணர்வை இன்று நற்செய்தி வாயிலாக, ஊமை வாயிலாக ஆண்டவர் இயேசு கற்றுத்தர விரும்புகிறார். வாங்க, வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து காப்பீடு திட்டத்தை உருவாக்கி கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிலைத்திருப்பவர்களே, விண்ணரசு என்பது இயேசுவின் இரண்டாம் வருகையை குறிக்கிறது. விண்ணரசு என்பது எப்போது வேண்டுமானாலும் வரலாம். விண்ணரசு எதிர்கொள்ள விழிப்பு நிலை மிகவும் அவசியம். அது எப்படி என்றால், ஒரு தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஒரு போர் வீரன் போல அல்லது வாகன ஓட்டுநர் போல விழித்திருத்தல் மட்டுமே ஆபத்துகளை எதிர்கொண்டு தயார் நிலையிலிருந்து நம்மை முழுமையாக வழிநடத்துவதாக பார்க்கப்படுகிறது. சிலர் விண்ணரசுக்குள் நுழைவர், சிலர் மறுக்கப்படுவர். ஏன் விண்ணரசை பற்றி இங்கு சொல்லப்படுகிறது? விண்ணரசுக்கும் காப்பீடு திட்டக்கும் என்ன லிங்க் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு அற்புதமான செயல் அன்புக்குரியவர்களே. ஏனென்றால் இன்று ஊமையை வாயிலாக விண்ணரசுக்கு தேவையான காப்பீட்டு திட்டத்தை இறைவன் நமக்கு கற்றுத் தருகிறார். வாழ்வில் நாம் திட்டமிட்டபடியும் எதிர்பார்த்தபடியும் வாழ்வில் எல்லாம் நடப்பதில்லை. நாம் எண்ணி பார்க்காத, எதிர்பார்க்காத விஷயங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாகவே இருக்கிறது. இதை யாருமே தவிர்க்க முடியாது. எவ்வளவு தான் தயாரிப்போடு இருந்தாலும் நம் திட்டத்தை கடந்த விஷயங்கள் வாழ்வில் திடீரென உதிக்கும் என்ற உணர்வோடு, அதை சமாளிக்கும் விழிப்பு நிலையோடு, அதற்கான முன்முயற்சிகளோடு இருப்பது தான் முன்மதி. அந்த முன்மதியை பற்றி தான் இன்றைய நற்செய்தியில் இறைவன் சொல்லித்தர விரும்புகிறார். அந்த முன்மதி தான் நமக்கான காப்பீடு திட்டம். அன்பார்ந்தவர்களே, முன்மதி என்பது இறையாட்சியின் ஒரு மதிப்பீடு. இறையாட்சிக்கு உட்படுவோர் அந்த பண்பை பெற்றிருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார். முன்மதி என்பது விழிப்பு நிலை, அறிவாற்றல், ஞானம், எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை, திட்டமிடுதல் போன்றவற்றின் ஒரு கலவையாக பார்க்கப்படுகிறது. இந்த உலகில் நமது எதிர்காலத்தை குறித்து நாம் முன்மதியோடு இன்று இருக்கிறோம். நமது எதிர்காலத்தை குறித்து ஒரு முன்மதியோடு இன்னைக்கு எல்லாருமே செயல்படுறாங்க தான். அதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. எப்படின்னா, தேவையான லைஃப் இன்சூரன்ஸ், வங்கியில பணம் சேர்த்து வைப்பது, மருத்துவ காப்பீடு திட்டம், இப்படி வருமுன் காப்பதே நலம் என்பதை முன்குறித்து வைத்து முன்மதியோடு எத்தனையோ திட்டங்களை நாம் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் இந்த மண்ணுலகில் தேவையான முன்மதி. ஆனால் விண்ணகத்திற்கு நுழைய, விண்ணரசிற்குள் சொல்ல, நான் என்ன காப்பீடு திட்டம் என்னில் வைத்திருக்கிறேன் என்ற ஒரு கேள்வி நிலை இன்று உணர்த்தப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, விண்ணரசின் பார்வையில் நமது காப்பீடு திட்டம் என்பது ஜெபம், பகிர்வு, அறப்பணிகள், பிறர் அன்பு சேவைகள், இவற்றில் நாம் நமது நேரத்தை முதலீடு செய்கின்ற பொழுது முன்மதி உடையவர்களாக இருக்க முடியும். என்பார்ந்தவர்களே, மத்தேயு 25:12 சொல்லுவது போல, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு உங்களை தெரியாது. இந்த 10 தோழியரில் 5 பேர் முன்மதியோடு எண்ணெய் எடுத்து செல்லுகிறார்கள், 5 பேர் அலட்சியத்தோடு சென்று விடுகிறார்கள். இதில் 5 பேர் மணமகனோடு சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள், 5 பேர் வெளியே தள்ளப்படுகிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், காப்பீடு திட்டம் தெளிவாக இவர்கள் முதலீடு செய்யவில்லை. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமா இன்னைக்கு ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம், எதனா ஒரு அங்கில பணம் செலுத்தினா உடனே ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் கொடுத்து அதை பதிவு செய்கிறோம். அதற்கான ஓடிபி வருது. அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி மனிதர்கள் தவறி சென்றுவிடக் கூடாது என்று உறுதிநிலையோடு அலுவலர்கள் செயல்படுகிறார்கள். அதே போலத்தான் இந்த விண்ணரசு காப்பீடு திட்டம் என்பது என்னவென்றால், நமக்கான செயல்களிலே முழுமையாக ஈடுபட்டு முன்மதியோடு செயல்பட வேண்டும். நமது பாதையிலிருந்து நாம் தவறி விழுந்து விடக் கூடாது என்பதை இறைவன் தெளிவுபடுத்துகிறார். இதற்கு நல்ல திருப்பலி காண்பது, நல்ல பாவர் தங்கித்தனம் செய்வது, ஆன்மீக காரியங்களில் கலந்து கொள்வது, இப்படி எத்தனையோ விவிலிய வாசிப்பிலும் சரி, இறைவனோடு இறைவார்த்தையிலும் சரி நாம் பயணித்து நமது காப்பீடு திட்டத்தை
தக்க வைத்துக் கொள்ளுகிற பொழுது ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எப்படின்னா, விளக்கு இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டிற்கு சமம் என்பது பழமொழி. விளக்கில்லாத வீடும் கூரை இல்லாத வீடும் இருந்து என்ன பயன்? யாருக்கு தான் பயன்? ஞானம் வீட்டை கட்டி எழுப்பும், விளக்குகளை எரிய செய்யும். ஞானம் ஒளிமிக்கது, அதன் விளக்கு ஒருபோதும் மங்காது. இத்தகைய ஞானம் உடையோராயிருந்து நமது விண்ணக காப்பீடு திட்டத்தை முழுமையாக சேர்த்து வைக்க வேண்டும். நமது அரசியல்களின் வழியாக, நமது வாழ்விலே இறைவனோடு ஒன்றித்தின் வழியாக நாம் முழுமையாக நமது காப்பீட்டு திட்டத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, 1 பேதுரு 5:8 சொல்லுவது போல, அறிவு தெளிவோடு வெளிப்பாயிருங்கள், உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்க வேணும் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது என்று வார்த்தை சொல்லுகிறது. வெளிப்போடு இருப்போம், தெளிவோடு இருப்போம். நமது காப்பீட்டு திட்டத்தை வாங்க ரெடியா இருக்கிறீங்களா? செயல்படுங்கள், ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, நாங்கள் எங்கள் வாழ்விலே வெளிப்போடு முன்மதியோடு செயல்பட்டு உமது வார்த்தைக்கும் உமது அரசியல்களுக்கும் நன்மையுள்ள மனிதர்களாக வாழ்ந்து என்னாலும் உம்மை பின்பற்றிட எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.